இந்த வீடியோ கிளிக் பண்ண அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்துடைய ஜிகிடு வைப் சாங்ஸ் தான் பார்க்க போகிறோம். மியூசிக்கல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம டி ராஜேந்திரன் சார் அவர் அந்த ட்ரம்ஸ் வாசிக்கிற சில வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். அது எப்படி அவர் அங்கே பீட் எப்படி எடுக்கிறாருன்றத ரொம்ப அழகாக அந்த வீடியோவில் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்போம். வாங்க 3, 2, 1 Confucius. டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முச்சித்தான் மறு வேலை. பொதுவாக இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல. அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைப்பே இல்லாம எப்படின்னா வைப்பு தானே. ரைட்டு. இதுதாங்க வைப்பு, இதுதான் ஃபேமஸ். செம்ம, அது போய் செம்ம. தேவா செம்மையா இருக்குங்க மியூசிக்கு. ராஜன் சார் டான்ஸ் பயங்கரம். வரிகள்லாம் பயங்கரம். சாண்டி மாஸ்டர் அனிருத் சார் மூமெண்ட் எல்லாமே பயங்கரமா ரொம்ப நல்லா இருக்கு. பயங்கரம். செம்மையாக இருக்குங்க பாட்டு, செம்ம வைப்பு. அனிருத் சாராக இருக்கட்டும், டி ராஜேந்திரன் சாராக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டர், 3 பேரும்
ஒரே ஃப்ரேமில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. லாஸ்ட்டாக டி ராஜேந்திரன் சார் போட்ட ஸ்டெப்பு வந்து பயங்கரமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் அந்த பழைய டி ராஜேந்திரன் சாரை பார்த்து ஒரு ஃபீல் கிடச்சிது. அவருடைய பீட் எப்படி இருக்குமோ அந்த பீட்டை வச்சே நம்ம அனிருத் சார் வந்து ரொம்ப அழகாக நம்ம தலைவருக்காக பாட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நம்ம அனிருத் சார் வந்து தலைவருக்காக பாட்டு வந்து எப்போவுமே மாஸ் காட்டிடுவார், மாஸ் பண்ணிடுவார். மியூசிக்லேயும் சரி, பிஜிஎத்துலேயும் சரி. இப்போ இந்த பாட்டு வந்து புதுசாக இருக்குது, ரொம்ப கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லாயிருக்கு, கேட்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. அதுவும் இந்த ஃப்ரேமும் அந்த ஃப்ரேமும் மாறி மாறி காட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அனிருத் சார் இங்கே ஆடுற போர்ஷன்லேருந்து அப்படியே அந்த பாட்டோடைய போர்ஷன் வரும்போது செம்மையாக இருக்குது. தலைவருடைய இது ஸ்டைல் தான், அந்த மாதிரி இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பாட்டு வந்து தியேட்டரில் வந்து செம்மையாக இருக்கும்ன்றது நல்லா தெரியுது. மியூசிக் வீடியோவே சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாட்டு வைஸ் வெடி, பயங்கரமான வெடி. வரிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இந்த பக்கம் சாண்டி மாஸ்டர் ஆடினதும், அனிருத் சார் ஆடின விதமும் ரொம்ப அழகாக ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த யூனிஃபார்ம், இந்த நம்பர் இதெல்லாம் வந்து நம்ம ரஜினி சாருடைய பழைய படத்தோடைய ஞாபகம் தான் எனக்கு வந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ன படம்ன்ட்டு. சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, தீன்னு ஒரு படம் ஒன்று வந்தது. அதுவும் கூலியை வச்சு தான் ஒரு கான்செப்ட்டு. ஆனால் அதுலேருந்து அவர் வந்து அப்படியே வேறு ஒரு டைமென்ஷன்லாம் மாறிடுவார். அதுக்கும் அதே நம்பர் மாதிரி தான், அதே நம்பர் ஒட்டுவாங்க. யூனிஃபார்மும் ப்ளூ கலரில் தான் இருக்கும். ரஜினி சாருடைய பழைய படம் தீன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த படம். அந்த 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 ஃபீல் எனக்கு முதல்ல கொடுத்தது பாட்டை கேட்கும்போது. அப்புறம் வந்து நிறைய கோல்டு வந்து நம்ம அனிருத் சார் வந்து இதுவாக போட்டிருந்தார், அதாவது ஜெயில் இது மாதிரி போட்டிருந்தார். கோல்டு வச்சும் கூலியை வச்சும் ஏதோ நம்ம லோக்கி பண்ண போகிறான்ற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஏதோ கோல்டு வச்சு ஏதோ ஒரு கதைன்ற மாதிரி தான் தெரியுது. தங்கத்தை வச்சு தரமான செய்கைன்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க காட்டுற போர்ஷன்ஸ் எல்லாமே கோல்டு, ரெட்டு அப்படி தான் காட்டுறாங்க. அப்போது கோல்டை வச்சு ஏதோ ஒன்று பெரிய சம்பவம் இருக்குது இந்த படத்தில். நல்லாயிருக்கு. பாட்டு கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு பார்க்கும்போது எனக்கு இப்படி தான் தோணுச்சு. அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எனக்கு டோட்டலாக மியூசிக் வீடியோ பயங்கரம், சரியான பயங்கரம், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். பாய்.